ஹாய்ங்க, நான் பிரியா. திடீர்னு நானும் ஹஸ்பண்டும் ஊட்டி போகலாம், வண்டியிலே போயிடலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதனால் கிளம்பி போனோங்க. கிளைமேட் சான்ஸே இல்லைங்க, செம சூப்பரான கிளைமேட்டு. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஃபாகெல்லாம் கொடைக்கானலில் தான் நான் பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி ஊட்டியிலேயே நல்லா என்ஜாய் பண்ணோங்க. கோத்தகிரி ரோட்டில் தான் போனோம். எப்போவுமே நீங்கள் ஊட்டி போகணுன்னா கோத்தகிரி ரோட்டில் போங்க. டிராஃபிக்கும் இருக்காது, கிளைமேட்டும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதே பர்லியார் வழியாக போனீங்கன்னா டிராஃபிக்காக இருக்குங்க, வண்டி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுல தான் கான்சன்ட்ரேஷன் போகும், நம்மளுக்கு அந்த சீனரிஸ்லாம் பார்க்கவே தோணாது. இதே நீங்கள் கோத்தகிரி ரோட்டில் போனீங்கன்னா வண்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் சீனரிஸ் எல்லாமேங்க. நம்ம கீழே கோத்தகிரியிலேருந்து மேலே தொட்டப்பட்டா போகிற வரைக்குமே ஃபாகுங்க, செம சூப்பராக இருந்தது. கிளைமேட்டு சான்ஸே இல்லைங்க. எப்போவுமே இந்த ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா எல்லோரும் சம்மரில் போவாங்கங்க. நாங்கள் எப்போவுமே இந்த குளிர்காலத்தில் தான் போவோம், அப்போ தான் இந்த மாதிரி கிளைமேட்டை அனுபவிக்க முடியும். நாங்கள் போகும்போதுங்க கோத்தகிரி வழியாக போயிட்டுங்க அப்படியே குன்னூர் வழியாக கீழே இறங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் போனோம். நாங்கள் சேஃப்டிக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகலிங்க. ஸ்வெட்ரு மட்டும் நான் போட்டு போயிருந்தேன், அதே மாதிரி ஒரு ஸ்வெட்ரு கொண்டு போயிருந்தேன், ரெயின் கோட் இருந்தது, அவ்வளோதான். கைக்கு க்ளவுஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. கொஞ்சம் தூரம் போனோன்னே குளிர் தாங்க முடியலைங்க, கை காலெல்லாம் விரைச்சி போச்சு. அவரால் வண்டியே ஓட்ட முடியல, பிரேக் அமுத்த முடியல, ஏன்னா விரைச்சி நிற்கிது கை காலெல்லாம். அப்புறம் கோத்தகிரியில் நிறுத்தி ஒரு கடையில் க்ளவுஸு, தலைக்கு ஸ்கார்ஃபு, கைக்கு க்ளவுஸு இதெல்லாம் வாங்கிட்டுங்க. ரிட்டன் எல்லாம் கீழே இறங்க முடியாது, ஏன்னா மழையும் வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் ஒரு ரூம் போட்டு நைட்டு ஸ்டே பண்ணிடலான்னு சொல்லி ரூம் போட்டோம். ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தொட்டபெட்டா போனோங்க. ஏன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்டு ஹில்லையே பயங்கரமான சில்னஸ்ஸுங்க, குளிர். என்னை பாருங்கள், கோமாளி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே ஒரு ஸ்வெட்ரு, அதுக்கு மேலே ரெயின் கோட்டு, அப்புறம் காதில், கையில், காலில் எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவ்வளோ சில்லுங்க, மழையும் பெஞ்சதுக்கு நிற்க முடியல, வடன்னு நடுங்குது. இவர் ரெயின் கோட் மட்டும் போட்டுக்கிட்டாரு, இவருக்கு கொஞ்சம் குளிர் தாங்கச்சு, ஏன்னா ஜீன் போட்டிருந்ததுனால. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல், இந்த 1 வீக்கில் மழை பேஞ்சிட்ருக்குது, மிஸ் பண்ணாமல் நீங்களும் போயிட்டு வாங்க. சாரல் தூறிட்டே தாங்க இருந்தது, சாரலும் தூறுது, ஃபாகும் இருக்குது, பயங்கரமான குளிருங்க. இதே கொஞ்சம் கீழே வந்துட்டோம், ஊட்டி வந்துட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு குளிர் இல்லை, தொட்டப்பட்டால பயங்கரமான குளிருங்க. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.